ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி ஸ்லீவ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் லென்த் ஃபஸ்ட் அளவு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம் கோல் ரவுண்டு, அடுத்தது ஆஃப் லென்த்து, ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த்து. இந்த 4 அளவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த அளவுகள் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக அளவுகள் எக்ஸஸாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு சரியாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்லீவில் சுருக்கங்கள் வராமல் இருக்கும். ஆக ஆம்கோல் ரவுண்டினுடைய அளவு அப்படிங்கிறது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அளவு. அந்த அளவுகளை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கங்கள் வர வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஆக ஆம்கோல் ரவுண்டை சரியாக நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டினுடைய ஆம்கோல் ரவுண்டும் நம்ம ஸ்லீவில் மார்க் பண்ணக்கூடிய ஆம்கோல் ரவுண்டும் சரியாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராமல் இருக்கும். ஆக பேக் பார்ட்டில் என்ன அளவுகள் மார்க் பண்ணிங்களோ அதே சேம் அளவு நம்ம ஸ்லீவ்லேயும் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஆம்கோல் ரவுண்டில் எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்லீவ் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பலவிதமான ஸ்லீவ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ், அடுத்தது எல்போ ஸ்லீவ், நெக்ஸ்ட் ஆஃப் ஸ்லீவ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் லென்த் இல்லாமல் மேலே மட்டும், சரிங்களா, ஸ்லீவ் லென்த்து மட்டும் லைட்டாக வச்சு கீழே ஆஃப் லென்த் இல்லாமையும் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி பல விதங்களில் ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். எல்லா ஸ்லீவுக்கும் ஆஃப் லென்த் எவ்வளவு இன்ச்சஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்கலாம். நார்மலாக 6 இன்ச்சில் நம்ம நார்மல் ஸ்லீவ் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஆஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறது 3.5 இன்ச் சரியானதாக இருக்கும். டு எல்போ ஸ்லீவ் 11லேருந்து 12 வரைக்கும் இன்ச்சஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் 3.5 இன்ச் ஆஃப் லென்த் ஸ்லீவ் எடுக்கிறது ரொம்ப சரியானதாக தான் இருக்கும். இதுவே 3/4 ஸ்லீவாக இருந்தாலும் ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த் அப்படிங்கிறது 3.5 இன்ச் அப்படிங்கிறது சரியானதாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் 5.5 இன்ச்சில் ஆஃப் லென்த் ஸ்லீவ் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 3.5 இன்ச் எக்ஸஸாக இருக்கும். நீங்கள் கட் பண்ண வேண்டியது 2.5 இன்ச் அல்லது 3 இன்ச் கட் பண்ணால் போதுமானது. ஸ்லீவில் பார்த்தீங்க அப்படின்னா கையினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது 6 இன்ச்சில் மார்க் பண்ணுறோமா அல்லது 10 இன்ச்சில் மார்க் பண்ணுறோமா அல்லது 13 இன்ச்சில் மார்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து கையினுடைய கீழ் உயரம் மாறுபடும். சரிங்களா? கீழ் உயரம் எந்த மாதிரி மாறுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 இன்ச்சுக்கு மேலே நம்ம கை உயரம் வச்சோம் அப்படின்னாக்க 3.5 இன்ச் கையினுடைய கீழ் உயரம் நம்ம மார்க் பண்ணணும். இதுவே 4.5 இன்ச் அல்லது 5 அல்லது 5.5 இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் கையினுடைய கீழ் உயரம் அப்படிங்கிறது 2.5 இன்ச் அல்லது 3 இன்ச் அல்லது 3.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. போல் கையினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கையினுடைய கீழ் உயரம் நம்ம மாற்றங்கள் செய்யணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் சரியாமையும் சுருக்கங்கள் இல்லாமல் நம்ம கட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவினுடைய லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த் லைட்டாக மாற்றங்கள் செய்யணும். அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ண வேண்டிய கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபோல்டிங் சைடு அப்படிங்கிறது மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு அப்படிங்கிறது கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ரா எஜ்ஜில் பிசுறுகள் இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1/2 இன்ச் நீங்கள் லைன் போட்டிங்கன்னா போதுமானது. ஏன்னா நம்ம தையல் போட்டு அடித்து திருப்ப போகிறோம். இதுவே நீங்கள் ஹெம் பண்ணணும், அதாவது நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஹெம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1 இன்ச் தேவைப்படும். ஆக லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச்சும், நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 1 இன்ச்சும் நீங்கள் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ நான் ஹெம் பண்ணணும். சரிங்களா? நான் நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் 3/4 இன்ச் மடித்து நம்ம லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா ஹெம் பண்ண போகிறோம். சரிங்களா? இது நம்ம தேவைக்கேற்ப நம்ம லைன் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கையினுடைய சரியான உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. சரிங்களா? நம்ம 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்லீவையும் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும். ஆக டோட்டலாக நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 6 இன்ச் சரியான அளவு, 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து
டோட்டலாக 6 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 6 இன்ச்சை கீழ் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையினுடைய உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது கையினுடைய கீழ் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா? கையினுடைய கீழ் உயரம் அப்படிங்கிறத நான் 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் அதே 3.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்லீவில் வந்து நம்ம 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். கீழ் அளவு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஸ்லீவ்னுடைய லென்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6 இன்ச்சாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் எல்போ ஸ்லீவ் வைக்கிறீங்க 10 இன்ச் அல்லது 10.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம் 13 இன்ச் வருது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து ஆஃப் ஸ்லீவ், அதாவது கையினுடைய கீழ் உயரம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து கையினுடைய கீழ் உயரம். நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே 3.5 இன்ச்சு தான். ஸ்லீவ் லென்த் வந்து 6 இன்ச்சாக இருந்தாலும் சரி, அல்லது 10 இன்ச் எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி, அல்லது 13 இன்ச்சில் நீங்கள் 3/4 இருந்தாலும் சரி, கம்பல்சரி ஆஃப் லென்த், அதாவது ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த்து அப்படிங்கிறது நீங்கள் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே பாருங்கள், ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 இன்ச் வந்து ஸ்லீவ் ஆஃப் லென்த். சரிங்களா? ஆஃப் லென்த் அப்படிங்கிறது 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு 5 இன்ச் ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 5 இன்ச் அப்படின்னா நீங்கள் 3 இன்ச் வந்து ஆஃப் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு 5.5 இன்ச் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப் லென்த் அப்படிங்கிறது நீங்கள் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 3.25 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஸ்லீவில் சுருக்கங்கள் வராமல் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த அளவுகளில் நீங்கள் வந்து ஸ்லீவ் லென்த் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப் லென்த் அப்படிங்கிறது 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுவே ஸ்லீவ் லென்த் வந்து இந்த அளவுகளில், அதாவது 4, 5, 5.5 இந்த லென்த்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லீவினுடைய ஆஃப் லென்த் அப்படிங்கிறது 2.5 இன்ச் 3 அல்லது 3.25 இன்ச் இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை சேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லீவில் சுருக்கங்கள் வரவே வராது. அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ஃபோல்டிங்கில் இருந்து பாருங்கள், கிராஸ் வைஸில் ஆஃப் லென்த் மார்க் பண்ண லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் வந்து ஆர்ம் ரவுண்டு எந்த இடத்துல வந்து டச் ஆகுதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்டினுடைய அளவு. சரிங்களா? சரியான அளவு 5.25. அந்த அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டோம். எக்ஸஸாக வந்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு 8 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 8 இன்ச்சில் இருந்து பாருங்கள் 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ண மார்க்கிங் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கும் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கும் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 மார்க்கிங்க்கு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இப்படி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அதாவது ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி ஹெம் பண்ணுறதுக்காக இதை மாதிரி கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபோல்டிங்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம தையலுக்காக மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்து வரைக்கும். சரிங்களா? ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ண அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணும்பொழுது பாருங்கள் 9.25 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. 9.25 பாதி அப்படின்னு பார்க்கும் பொழுது 9.25 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த சென்டர்லேருந்து பாருங்கள், மறுபடியும் சென்டர் வந்து மார்க் பண்ணுறோம். சரிங்களா? 2.5 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? இதில் 1/2 இன்ச் உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல்
ஃபோல்டிங்லேருந்து சென்டர் வரைக்கும் சரிங்களா, இதில் சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது போல் நம்ம 3 மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்கள், உள்பக்கமாக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து வெளிப்பக்கமாக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 3 மார்க்கிங்கையும் இப்போ ஜாயின் பண்ணி நம்ம ஒரு லைன் போடும் பொழுது கையினுடைய வளைவு ரொம்ப அழகாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். தையலுக்காக மார்க் பண்ண இந்த இடத்துல இருந்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மார்க்கிங்கை டச் ஆகிற மாதிரி சென்டர் மார்க்கிங்கை டச் ஆகிற மாதிரியும் லைட்டாக ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே போல் இந்த வெளிப்பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த மார்க்கிங்கை டச் ஆகிற மாதிரி இது மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோல்டிங்கில் போய் நம்ம அப்படியே ஜாயிண்ட் ஆகணும் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும் பொழுது பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷுனுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி மார்க்கிங் வச்சு நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது ரொம்ப அழகாக வந்து கையினுடைய வளைவுகளை நீங்கள் வரைய முடியும் சரிங்களா. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ட்ரா பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சைடு ஜாயிண்ட் தையல் போடும் பொழுது இந்த இடத்துல வந்து மார்க்கிங் ஆகும் சரிங்களா, அதனால் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டரில் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெர்கட் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் இந்த ஹெர்கட் இருக்கிற இடத்துல இருந்து லைட்டாக பாருங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல் பக்கமாக சரிங்களா, 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இந்த மாதிரி வந்து லைட்டாக டெப்த் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் டெப்த் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்லீவ்னுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவ்னுடைய கீழ் உயரம் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.